வெல்கம் டு Sodakku Samayal. இன்னைக்கு நாம ரொம்ப சூப்பரான ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குழம்பு செய்யறதுக்கு நான் 1.5 கிலோ ஆட்டுக்குடல் எடுத்துர்க்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சரியா க்ளீன் பண்ணலனா குழம்பு ஃபுல்லா கசக்க ஆரம்பிச்சிரும். க்ளீன் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கை உரல்ல 2 பட்டை போட்டுக்கோங்க. 12 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 அன்னாச்சி பூ, 2 மராத்தி மொக்கு. இது எல்லாம் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு மிக்ஸி ஜார்ல 25 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர்ல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுல பொடிச்சு வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து 1 நிமிஷம் எண்ணெயிலே வறுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நம்ம 1.5 கிலோ எடுத்துருக்கிறதால 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இப்போ குடல் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து தான் குடலை கழுவி எடுத்துருக்கோம். அதில் 1/2 ஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குடல் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 6 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ அதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு அதிகமாக இருந்தால் தான் அந்த குடலோட ஸ்மெல் வராமல் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காவை சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. இதை ஆற வச்சிடலாம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மிளகாய் கொத்தமல்லி விதெல்லாம் நல்லா அரைப்படும். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க குடல் ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. இதில் அரைச்சி வச்சிருக்கிற 3 தக்காளியை சேர்த்துடலாம். இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கறிவேப்பிலையும் சேர்த்து இறக்கி வச்சிடலாம். சூப்பரான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான இட்லிக்கும் ரைஸ்க்கும் ஒரு அருமையான காம்பினேஷன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.